ஈரான் ஹார்முஸ் நீரிணையில் தனது கடற்படை பயிற்சிகளை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவுடனான பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த போர் பயிற்சி ஒரு தெளிவான செய்தியைச் சொல்கிறது. வணக்கம், நான் பால்கி சர்மா. ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல்வழிப் பாதை. உலக எரிசக்தி தேவையில் 1/5 இந்த வழியாகவே செல்கிறது. ஈரானின் இந்த பயிற்சி இந்த பகுதியின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்த போர் பயிற்சிக்கு ஹார்முஸ் நீரிணையின் ஸ்மார்ட் கட்டுப்பாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதில் ஈரானின் அதிநவீன போர் கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஜெனீவாவில் அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாகவே இந்த பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இது தற்செயலானது அல்ல, இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகர்வு. தினமும் 20 மில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் இந்த பாதை வழியாகத்தான் பயணிக்கிறது. இந்த பாதையை முடக்கினால் உலக பொருளாதாரம் நிலைகுலைந்து போகும். ஈரானின் இந்த பயிற்சிக்கு பதிலடியாக அமெரிக்காவும் தனது கடற்படை பலத்தை இந்த பகுதியில் அதிகரித்துள்ளது. இரு நாடுகளும் இப்போது நேருக்கு நேர் மோதும் நிலையில் உள்ளன. அடுத்ததாக ஜெனீவாவில் நடைபெறும் அணுசக்தி பேச்சுவார்த்தையை பற்றி பார்ப்போம். இந்த தூதரக முயற்சிகள் பலனளிக்குமா அல்லது போர் மேகங்கள் இன்னும் சூழும் என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி. கடந்த சில நாட்களாக ஜெனீவாவில் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த ஒருமித்த கருத்தை எட்டுவதே இதன் நோக்கம். இருப்பினும் இரு தரப்புக்கும் இடையே உள்ள அவநம்பிக்கை மிக அதிகமாக உள்ளது. ஈரான் தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அமெரிக்கா தனது கட்டுப்பாடுகளை தளர்த்த விரும்பவில்லை. இந்த ஒட்டுமொத்த பிரச்சினையிலும் டொனால்ட் டிரம்பின் தாக்கம் மிக முக்கியமானது. அவர் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் இன்றும் இந்த உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளன. 2018 அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றினார் டிரம்ப். அதுவே ஈரானுக்கு எதிரான அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையின் தொடக்கமாக அமைந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் தனது அணுசக்தி திறனை மீண்டும் மேம்படுத்தத் தொடங்கியது. இதுவே இன்றைய நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகும். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? டொனால்ட் டிரம்ப் ஈரானைத் தாக்குவாரா? இதுதான் இப்போது சர்வதேச அரங்கில் விவாதிக்கப்படும் ஒரு முக்கிய கேள்வி. அமெரிக்கா ஏற்கனவே தனது இராணுவ வலிமையை இந்த பிராந்தியத்தில் நிறுவியுள்ளது. தாக்குதல் நடத்தும் திட்டம் மேஜையில் இருப்பதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஈரான் சும்மா இருக்காது. கடந்த சில ஆண்டுகளில் அவர்கள் தங்களது முக்கிய இடங்களை நிலத்தடியில் மிகவும் பாதுகாப்பாக மாற்றியுள்ளனர். ஒரு தாக்குதல் எளிதாக இருக்காது. ஈரானின் பதில் நடவடிக்கை எப்படி இருக்கும்? நேரடி மோதலை விட அவர்கள் அசமச்சீர் போர் முறை அல்லது அசிமெட்ரிக் வார்ஃபேர் முறையையே கையாள்வார்கள் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர். ஈரானின் முக்கிய ஆயுதம் அவர்களின் சிறிய மற்றும் அதிவேக படகுகள். இவை பெரிய கப்பல்களைச் சூழ்ந்து தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை. ஹார்முஸ் நீரிணையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஈரான் தனது ஏவுகணை நகரங்களை ஏற்கனவே உலகிற்கு திரையிட்டுக் காட்டியுள்ளது. நிலத்தடியில் இருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணைகள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களை எட்டும் திறன் கொண்டவை. ஆனால் ஈரானின் மிக பெரிய ஆயுதம் பொருளாதாரம். ஹார்முஸ் நீரிணையை முடக்குவதன் மூலம் அவர்கள் உலக நாடுகளை பணிய வைக்க முடியும். இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். நீரிணை முடக்கப்பட்டால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $200 தாண்டிச் செல்ல வாய்ப்புள்ளது. இது உலகெங்கும் பணவீக்கத்தை ஏற்படுத்தும். எண்ணெய் மட்டுமல்ல, உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் வர்த்தகமும் இதனால் கடுமையாக பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த உலகளாவிய விநியோகச் சங்கிலியும் சீர்குலையும். மேலும் ஈரான் தனது பிராந்திய ஆதரவாளர்களை பயன்படுத்தி பல இடங்களில் தாக்குதல்களை முன்னெடுக்கலாம். லெபனான் முதல் ஏமன் வரை இந்த மோதல் பரவக்கூடும். சுருக்கமாகச் சொன்னால், ஹார்முஸ் நீரிணை இப்போது ஒரு வெடிமருந்து கிடங்காக மாறியுள்ளது. ஜெனீவா பேச்சுவார்த்தையின் முடிவு உலகின் அடுத்த சில ஆண்டுகளின் போக்கை தீர்மானிக்கும். உலக நாடுகள் அனைத்தும் இப்போது ஜெனீவாவையும் ஹார்முஸ் நீரிணையையும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அமைதியே அனைவரின் விருப்பமாக உள்ளது.
இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்த மாற்றங்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவோம். இது குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.